உலகில் வாழும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி திங்கள் 7ஆம் நாளான இன்று நாம் ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் 7வது பாசுரம் மற்றும் அதற்கான விளக்கத்தினை பார்க்கவிருக்கின்றோம். கீசு கீசு என்று கரிக்குருவிகள் ஒலி செய்கின்றன. ஆய்ச்சியர் தயிர் கடையும் ஓசை கேட்கவில்லையா? நாராயணன் பெயரை அடியவர்கள் கூறி வழிபடும் ஓசை காதில் விழவில்லையா? ஒளி படைத்தவளே, கதவை திறப்பாயாக என்று 7வது பாசுரம் வழியே ஆண்டாள் நாச்சியார் விளக்குகிறாள். இதோ 7வது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். பாடலுக்கான விளக்கம். ஆனைச்சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர்க்கடையும் ஓசையும், அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டு கதவை திற என்று இப்பாடலின் வழியே ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் விளக்கம் தருகிறாள். இப்பாடலில் இன்னொரு சிறப்பும் உண்டு. பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடியருளினாள். நன்றி, வணக்கம்.